வணக்கம், நான் உங்கள் அன்பு தோழி திவ்யாதனா. ஜல்லிக்கட்டு அடங்காத காளைகளும் அடக்க முயற்சிக்கும் வீரர்களும் பார்க்கறதுக்கு அத்தனை அழகா இருக்குல்ல. வெவ்வேறு நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கெல்லாம் பொங்கலுக்கு வீட்டில் இல்லையேன்றதை விட ஜல்லிக்கட்டு பார்க்கறதுக்கு நம்ம கிராமத்துல நம்ம இல்லையேன்றது தான் பெரிய வருத்தமா இருக்கும். ஜல்லிக்கட்டு ஒரு சாதாரண விளையாட்டுல பொழுதுபோக்குல நம்ம தமிழர்களோட அடையாளம், பாரம்பரியம். அன்னைக்கு பீட்டால சொன்னாங்க, இது பெரிய வன்முறை, தடை செய்யப்படணும் அப்படின்னு. தூங்கி கிடந்த தமிழன் வீரம் துள்ளி குதித்த நேரம் அது. ஓங்கி ஒலித்த தமிழன் சத்தம் ஓசோன் தாண்டியும் கேட்டது. ஒன்றுபட்ட தமிழினம் கண்டு ஒவ்வொரு நாடும் வியந்தது. மழலை மொழி மாறாத குழந்தைகள் கூட மழை பனி பாராமல் மலையாய் நின்று போராடியது. தடுக்க நினைத்த மத்திய அரசையே தண்டவாளத்தில் நிறுத்தி வைத்த தமிழ் பற்றி என்னவென்று தாறுமாறாய் காட்டினோம். அடக்க நினைத்த அந்நிய நாட்டினரை அகிம்சை வழியில் விரட்டி அடித்த அழிவில் இறந்த விளையாட்டை தங்கள் அடையாளம் என்று மீட்டெடுத்தோம். ஜல்லிக்கட்டு களத்தில் நிற்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞனும் காளையை எதிர்க்கிறான்னு அர்த்தம் கிடையாது. அவன் அதோட சக்தியையும் கோபத்தையும் உயிரையும் மரியாதையோட ஏற்கிறான் என்றுதான் அர்த்தம். ஜல்லிக்கட்டு வன்முறை இல்ல, வீரம். ஜல்லிக்கட்டுன்றது கொடுமை இல்ல, மரியாதை. ஜல்லிக்கட்டு ஆண்களின் களம் மட்டும் கிடையாது, பெண்களின் பாசமும் சேர்ந்த மரபு. வீரம், மரியாதை, பண்பாடு, பாரம்பரியம் அத்தனையும் சேர்ந்த தமிழ் பண்பாடு தான் ஜல்லிக்கட்டு. நன்றி.